சோமாசி மாறநாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். சோழ நாட்டில் உள்ள திருவம்பர் என்னும் தலத்தில் பிறந்தார். தூய அந்தணர் மரபில் தோன்றிய சிவபக்தர் ஆவார். அறநெறியில் தவறாது வாழ்ந்து அனைவராலும் மதிக்கப்பட்டார். அவரது திருமேனியில் எப்போதும் திருவெண்ணீர் விளங்கியது. நாவில் இடையராது நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் ஒலித்தது. சிவாலயங்களை தரிசித்து வணங்குவதை வாழ்வின் முக்கிய கடமையாக கொண்டார். இறைவனின் திருவடிகளை அடைவதற்காக பல வேள்விகளை நடத்தினார். அவர் நடத்திய வேள்விகளில் சோமயாகம், சோமவேள்வி மிகவும் சிறப்புடையதாக இருந்தது. ஏராளமான சோம வேள்விகளை நடத்தியதால் சோமாசிமாரர் என்ற பெயர் பெற்றார். பல சிவத்தலங்களுக்கு யாத்திரை செய்து சிவதரிசனம் பெற்றார். ஒருமுறை திருவாரூரை அடைந்து தேவாசிரிய மண்டபத்தில் வழிபட்டார். அங்கு சுந்தரமூர்த்தி நாயனாரையும் பறவை நாச்சியாரையும் தரிசித்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவடிகளை பணிந்து வணங்கினார். சுந்தரரின் அன்பும் அருளும் அவருக்கு கிடைத்தது. சிவனடியார்களை போற்றுவதிலும் சேவை செய்வதிலும் சிறந்து விளங்கினார். திருவைந்தெழுத்து, நமசிவாய மந்திரத்தின் மகிமையை வாழ்வில் கடைபிடித்தார். இறைவனின் அருளை பெற பல திருத்தொண்டுகளை செய்தார். சிவபெருமானின் பேரருளால் ஆன்மீக உயர்வை அடைந்தார். இறுதியில் விடையில் எழுந்தருளும் சிவபெருமானின் திருவருளை பெற்று சிவபதம் அடைந்தார்.